பெரியப்பா நாங்கெல்லாம் வந்துகிட்டே இருக்கோம், கவலையே படாதீங்க. எங்கம்மா பெண்கள்லாம் கிளம்பிட்டீங்க? எங்க பெண்களுக்கு இந்த நாட்டுல பாதுகாப்பு இல்ல, அதுக்காக எங்க அண்ணன் வந்தாதான் இந்த அரசியல்ல மாற்றம் உருவாக்க முடியும். அதுக்காக போறோம். இயற்கை வளங்களை பாதுகாக்கணும் அண்ணன் சீமானால மட்டும் தான் முடியும். அதனால மாற்றுத்திறன் மக்களின் மாநாட்டுக்கு ஒரு இளைஞரா எதுக்காக இந்த மாநாட்டுக்கு போறீங்க? தமிழகத்துல ஒரு மாற்றத்தை உருவாக்கணும், திராவிடத்தை ஒழிக்கணும். ஸ்கூல்ல தனியார் ஸ்கூல்ல ஃபீஸ் கட்டி என்னால படிக்க வைக்க முடியல. அரசு பள்ளியில தரமான கல்வி முடியும்னா அது எங்க அண்ணன் சீமானால மட்டும்தான் முடியும். அதனால இந்த மாநாட்டுக்கு நான் கலந்துக்க போறேன் குழந்தையோட. எதற்காக ஒரு இளைஞரா இந்த மாநாட்டுக்கு போய் கலந்துக்கணும்னு ஆசைப்படுறீங்க? அதாவது தமிழகத்துல ஆள் மாற்றம் அரசியல் மாற்றம்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டு உங்களுக்கு மத்தியில அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம்னு சொல்லிட்டு தனியாளர் அண்ணன் சீமான் போராடிட்டு இருக்காரு. அவருக்கு வலு சேர்க்கிற விதமா என் கிராம மக்களை கூட்டிட்டு ஒரு பேருந்துல தனியா போறோம். ஒரு கிராமமே போறோம். எத்தனால இந்த மாநாட்டுக்கு போறீங்க? எப்பா என் ஊர்ல முதல்ல திராவிடத்தை ஒழிக்கணும்பா. தமிழ்நாட்டுக்குள்ள திராவிடத்தை ஒழிக்கணும். திராவிட சித்தாந்தத்தை குப்பையில போடணும். அந்த சீமாவை மட்டும் தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியும். அதனால சீமான் வழியில ஒரு 50 ஆண்டு காலமா இந்த திராவிட தானே தமிழ்நாட்டு எங்களுக்கு தெரியல. அண்ணன் வந்ததுக்கு அப்புறம் தான் தமிழ் என்ன தமிழ் நல்ல தத்த விஷயம் புரியுதுப்பா. அதனால அண்ணன் பயணத்துல கலந்துமா. மாற்றம் உருவாக 26 அண்ணன் கெளிச்சு ஆகணும். தமிழ்நாட்டை யாராலுமே காப்பாற்ற